ஒரு தம்பதியினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, திருமணம் ஆயிருச்சு, அந்த திருமணம் நல்லா போய்கிட்டு இருக்கு, வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இல்லை, அந்த கணவன் வந்து வேற ஒரு பெண்ணோட அவருக்கு ஒரு சிநேகிதம் ஏற்பட்டுருச்சு. இது இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்று அந்த பெண்ணோட வாழணும், இல்லைன்னா கல்யாணம் பண்ண பெண்ணோட வாழணும். கல்யாணம் பண்ண பெண்ணு தான் உண்மையாக சட்டப்படி வாழக்கூடியது. அதில் பிரச்சனை பிடிக்கலை, இல்லை கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு பிரச்சனை, அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும், முறையாக சட்டப்படி டைவர்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பெண்ணை விரும்புதியோ நீ வந்து தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறாங்க, நீங்கள் கணவன் மனைவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பிக்க முடியாது. அது கிரிமினல் கன்வென்ட்டாக கன்வே ஆகும். சூழ்நிலை பொறுத்து தான் சட்டங்கள் வந்து செயல்படும். இப்போ ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து ஒரே மாதிரி தான் தீர்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்த்து கொண்டிருப்பது புதிய யுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் திருமணம், விவாகரத்து, ஜீவனம்சம், குழந்தை தத்தெடுப்புன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். இதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக சங்கரன் சார். சார் has more than 20 years of experience in civil, criminal and matrimonial cases. வணக்கம் சார். அடுத்தபடியாக நம்ம கூட கங்காதரன் சார் இருக்காங்க. சார் has more than 20 years of experience in civil, criminal and matrimonial cases. வணக்கம் சார். நம்மளுடைய இந்தியாவில் வந்துட்டு சிங்கிள் பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் சார்? அதாவது சிங்கிள் பேரண்ட், அதாவது ஒற்றை பெற்றோர், அவங்க வந்து அடாப்ஷன் எடுக்கலாமா அப்படிங்கிறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்குறீங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒற்றை பெற்றோர்னு சொல்லும்போது முதல்ல டைவர்ஸ் ஆகிருக்காங்களா, அப்போ அவங்க சிங்கிளாக இருந்தாங்க 2 பேருமே. அடுத்து அதில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்களா, இப்போ கணவன் இறந்தால் அந்த மனைவி வந்து விடோ, இல்லைன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா இவரும் வந்து தனிப்படுத்தப்படுகிறார். அதுக்கடுத்து அன்மேரிடு, மேரேஜே ஆகலைன்னு வச்சுக்கிடுங்க, அப்பவும் வந்து அவங்க வந்து இந்த அடாப்ஷன் வந்து இந்த மாதிரி தத்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. இந்த தத்தெடுக்கிற போது அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து 2 விதமான சட்டங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா, சிறுவர்களுக்கான ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், அது வந்து அட்ராக்ட் ஆகுது. இன்னொன்று வந்து அடாப்ஷன் ரூல்ஸ், அது ஒன்று தனியாக இருக்குது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து 25 வயசு இவங்க 2 பேருமே கடந்திருக்கணும். ஒரு குழந்தைய தத்தெடுக்கும்போது அந்த சிங்கிள் பேரண்ட்டு எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருமே வந்து தனியாக வந்து இப்போ ஒரு ஆண் தத்தெடுக்காருன்னா அவருக்கும் 25 வயசு முதல்ல பாஸ் ஆகிருக்கணும், அந்த பெண்ணுக்கும் அப்படி தான். ஒன்று, இதில் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அப் டு 4 வயசு வரைக்கும் அந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே போகக்கூடாது 4 வயசு குழந்தைனா. அதேமாரி 4 வயசுலேருந்து 8 வயசுங்கும்போது அது ஒரு ஸ்லாட் வச்சுருக்காங்க, 50 வயசு மிகக்கூடாதுன்னு. அப்புறம் 8க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 18 வயசுனாக்கா 55 வயசு, இப்படி ஒரு ஸ்லாட் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கண்டிஷன். அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ அவங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தையை தத்தெடுக்காங்கன்னா அந்த வீடு வந்து வாடகை வீடாக கூட இருக்கலாம், அதுக்காக ஓன் ஹவுஸ் தான் இருக்கணுங்கிறது இல்லை. இன்னொன்று, அவர் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த தத்தெடுக்கக்கூடியவங்க வந்து அந்த ஐடென்டி கார்டு, அடையாள சான்று கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது, வருமானத்தை பார்க்குறாங்க. அந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு தேவையான வருமானம் இருக்கா, வருமான சான்று கொடுக்கணும், வசிப்பிட சான்று கொடுக்கணும். அதே மாதிரி ஹெல்த்தாக இருக்காங்களா, ஆரோக்கியமாக இருக்காங்களா, ஏதாவது நோய் இருக்கா, அதை பார்க்குறாங்க. அதெல்லாம் அந்த தேவையெல்லாம் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கா, குற்றப்பின்னணி அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட குழந்தைய கொடுக்க முடியாது, புரியுதுங்களா? அதனால் அதை பார்க்குறாங்க. இன்னொன்று என்ன, மேலே பொறுத்த வரைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது ஒரு பெண் குழந்தையை தத்தெடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு அலோடு கிடையாது. ஆனால் ஃபிமேலை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் எடுத்துக்கலாம், ஆனாலும் சரி பெண்ணானாலும் எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க அந்த சரௌண்டிங், அதாவது அவங்க வாழ்விடம் இருக்குது இல்லையா, அதை ஒரு ஆரோக்கியமாக வச்சுருக்காங்களா. ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, இந்த சமூக அலுவலர் வந்து பார்த்து எப்படி ஆரோக்கியமாக இருக்காங்களா, எப்படி இது பண்ணுறாங்க, இந்த குழந்தை இவங்ககிட்ட வளர்ந்தால் நல்லா இருக்குமா,
இவங்க ஆரோக்கியமான சூழல் இருக்காங்களா, இவங்களுக்கு ஏதாவது கிரிமினல் இது இருக்கா, எல்லாத்தையுமே அவங்க அது ஒரு விஷயம் பார்ப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, இப்போது ரீசெண்டாக அதுக்கு ஒரு சின்ன வழக்கு சொல்கிறேன். ஏன் இதில் வந்து இவ்வளவு கட்டுப்பாடு வச்சுருக்காங்கன்னா, ஒரு பொதுநல வழக்கு கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் போட்டிருந்தார். என்னென்னா இதில் சிக்னலில் வந்து பிச்சை எடுக்காங்க பாருங்கள், வண்டி வந்து நிற்கிது, காரில் நிற்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுதாங்க, குழந்தைய காமிச்சு பிச்சை எடுக்காங்க. இதில் என்னென்னா ஒரு டவுட், ஒரு சந்தேகம் வருது. அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தைக்கும் அந்த அந்த பேரண்ட்ஸுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. டவுட் வருது. இந்த குழந்தைக்கும் அது எங்கேயோ இருந்து தூக்கிட்டு வந்துருந்தாங்க. அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வட இந்தியாவில் உள்ள குழந்தை மாதிரி நல்லா அழகாக கலராக இருக்குது. இவங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை. எங்கேருந்தோ தூக்கிட்டு வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுதாங்க. அதனால் இதை உடனடியாக வந்து இதை வந்து இது பண்ணணும், இது சம்மந்தமான ரிப்போர்ட் கொடுக்கணும்னு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. நோட்டீஸ் ஆர்டர் ஆகிருக்கு, அட்மிட் அண்ட் நோட்டீஸ் ஆகிருக்கு. இன்னொரு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இதை மாதிரியெல்லாம் குழந்தைகளுக்கு எதிரான ஒரு குற்றங்கள் பெருகிட்டு இருக்குதுல்ல, அடாப்ஷன் ரூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து தவறான ஒரு சட்டவிரோதமாக அந்த குழந்தைகளை வளர்த்து பயன்படுத்துகிறாங்களா, அது ரொம்ப பார்க்கணும். அதனால் அதனுடைய கல்வி, நம்ம ஏற்கனவே வந்து குடும்ப வழக்கில் படித்தோம் இல்லையா, ஒரு அடாப்ஷன், அது வந்து கஸ்டடி எடுக்கிறத படித்தோம். அதுலேயும் சில ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையோட வெல்ஃபேர் தான் முக்கியம், அதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அடாப்ஷன் ரூல்ஸும் அதோட ஒத்து போகுது. அந்த குழந்தையுடைய நலனை தீர்மானிக்கணும், அது நல்லா படிக்கணும், அது நல்லா வளரணும், அது ஆரோக்கியத்தை பேணணும், இவங்களுக்கு அதுக்கு தகுந்த வருமானம் இருக்கணும், அந்த வாழ்வியல் சூழ்நிலைகள் வந்து நல்லா அமையணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் என்னென்ன சான்றுகள் இவங்க கொடுக்கணும், இதெல்லாம் வந்து இருந்து தான் என்னது அந்த அடாப்ஷனுக்கு தேவையான நெசசரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இதுதான். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? நாங்க வந்து சிவகங்கை மாவட்டம். ஓகே சார், உங்க பெயர்? பேர் எம் சேது. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க வழக்கறிஞர்கிட்ட கேட்கலாம். கண்டிஷன் வந்து ஒரு இடத்துல ஒரு பாப்பாவை வந்து பொண்ணு கேட்டு கட்டி கொடுத்துட்டான். சரிங்க சார். ஹலோ சார் சொல்லுங்கள். சரி சார் சொல்லுங்கள். சார் வந்து ஒரு பாப்பா வந்து என் மகளை வந்து கட்டி கொடுத்தாச்சு. சரி. அவங்க வந்து அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்த நகையும் வாங்கி ஏமாத்திட்டாங்க. சரி. நாங்க ஸ்டேஷனுக்கு போனா அவங்க வந்து வாழ வைக்கிறதுக்கு தான் பாக்குறாங்களே தவிர அது என்ன முடிவுல எந்த ஸ்டேஷன்ல எந்த கண்டிஷன்லயும் கிடையாது. சரி. இதுக்கு என்ன சார் நாங்க செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அதான் உங்கள்கிட்ட லைன்ல வந்துட்டோம். இல்லையே, கல்யாணம் எப்போ ஆச்சு? இப்ப கல்யாணம் என்ன டேட் என்னப்பா? இப்ப வந்து 3.5 வருஷம் ஆச்சு சார். குழந்தைங்க எதுனா இருக்கா? குழந்தை பொம்பளை பிள்ளைக்கு வந்து 2 வயசு 7 மாசம் ஆச்சு. சரி சரி. இப்போ என்ன உங்களுக்கு வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒன்றா வாழ்கிறாங்களா? ஏங்க வாழ்றதுக்கெல்லாம் வேலை இல்லை சார். அவங்க வந்து திருட்டுத்தனமா எங்களை ஏமாத்தி என்னை பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளை. சரி. 2 பொண்ணுல வந்து ஒரு பொண்ணு எத்தனை தேதிப்பா நீ பேசுப்பா சார். நாங்க வந்து இன்னொரு இல்லை சார், வாழல சார். நீங்கள் வாழக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை சார், வாழ முடியாதுன்னு கிடையாது. அவங்க வந்து பிராடுக்கார குடும்பமா இருக்கு சார். கூட்டு போனா கொள்ற மாதிரி இருக்காங்க இந்த பாப்பாவை. இல்லையா ஐயா, நானா கேட்குறேன்னா காவல்துறை பொறுத்தவரையும் சேர்ந்து வாழறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வாழலையா முடிவு பண்ணிங்க சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டதுமே ஒரு 5 வயது நகையை தூக்கி அடவு வச்சுட்டாங்க. சரி. 2வது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த வீடு வாசல் இருக்கு அப்படின்லாம் சொல்லியாச்சு. சரி. எந்த முடிவுமே இல்லாம எங்களுக்கு வந்து கூட்டு போனா பிள்ளைய கொண்டுருவாங்க. சரிங்க ஐயா, இப்போ நீங்க வாழ்றதா வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க. நம்பர் 1 உங்க மகளை கேளுங்க. ஆமா. வாழ்ற மாதிரி இருந்தா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஆமா. வாழக்கூடாதுன்னா ஒரு பட்சத்துல நீங்க நகைகள் என்னென்ன நீங்க போட்ட சீதனங்கள்லாம் நீங்க கேட்கலாம். ஆமா. ஓகேவா? அப்படி நீங்க நீங்க என்ன முடிவு எடுத்துறீங்கன்றத பொண்ணுட்டே பேச சொல்றேன் சார். சார் பேசினா தான் அவர்கிட்ட என்ன பேசுறோம்னா அப்புறம் ஒண்ணுமே புரியல. ஹலோ அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க சார். அம்மா ஒண்ணுங்கள, நீங்க வாழ்றதா இருந்தா அதுக்காக முடிவு பண்ணுங்க. இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். அவங்க நகையெல்லாம் ஏமாத்தி வாங்கி இப்ப 3 வருஷம் ஆச்சு. நாங்களும் போலீஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா எங்களையே ஏதோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு சார். சரி ஓகே, நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க காவல்துறையை தாண்டி நீங்க எஸ்பி கிட்ட கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட்டை.
ஓகே சார். எஸ்பி கிட்ட கொடுங்க, மேல் அதிகாரிக்கு எஸ்பி கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க விசாரிப்பாங்க. இல்ல சார் 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு இடையிலுமே அவங்க வந்து சரியில்லாதவங்க சார். அதான் சார் நீங்க ஒருத்தர் பேசினாதான் உங்க சந்தேகத்துக்கான பதில் கிடைக்கும். நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணீங்கன்னா கிளியரா கிடைக்காது. சொன்னேன்மா, நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க வந்து எஸ்பி கிட்ட புகாரா கொடுங்க. வாழ முடியாதுன்னா ஒரு பட்சத்துல நீங்க வந்து நீதிமன்றத்தை அணுகுங்க. நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தாக்கல் பண்ணி நீங்க டைவர்ஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ வந்து என்னென்ன சீதனங்கள் போட்டாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, நன்றிமா. நன்றி. ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். அடுத்தபடியாக இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர் சொல்லலாங்களா? ஓகேம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்க திருவள்ளூர் மாவட்டம் மேம். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். ஓகே சொல்லுங்கம்மா. சார். சொல்லுங்கம்மா, திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்க இருக்கீங்க? இங்க சொல்லலாங்களா? எங்கம்மா? பொன்னேரிங்க சார். சரி, ரைட்டு, சொல்லுங்கம்மா. சார் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 2017 கல்யாணம் ஆச்சுங்க சார். 2017. சரி. 19 வந்து என் கணவர் வந்து எனக்கு விவாகரத்து வேணும்னு வழக்கு போட்டாருங்க சார். 2019 டிவோர்ஸ் கேஸ் போடுறாரு. ஆமாங்க சார். ஆனா இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா 2021 இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாருங்க சார். டைவர்ஸ் பண்ணாமலேவா? கல்யாணம் பண்ணிட்டாரு. குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தை இப்ப ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க சார். இல்லம்மா, டைவர்ஸ் கிடைக்காமலே டைவர்ஸ் ஆர்டர் ஆயிடுச்சா? இன்னமும் கோர்ட்ல கேஸ் பெண்டிங். கோர்ட்ல கேஸ் நடக்கு. ஆனா மேரேஜ் பண்ணிட்டாரு. குழந்தை வச்சிருக்காரு. அந்த குழந்தை ஸ்கூல் போய் எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குங்க சார். அதே சட்டப்படி தப்பு. சொல்லுங்க. இப்போ அதுல பண்ணி வச்சது வந்து என்னோட மாமியார், மாமனார், அவங்க அக்கா எல்லாருமே சேர்ந்துதான் சார் பண்ணி வச்சாங்க. சரிங்க. இப்போ இதுல அந்த 2வது திருமணமான அந்த பெண்ணும் என் கணவர் மேலயும் வழக்கு போட்டிருக்கேங்க சார். சரி, என்னன்னு போட்டிருக்கீங்க? இப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் பைகமி, அதாவது இருமண குற்றம் போட்டிருக்கீங்க. டைவர்ஸ் வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்ணது சட்டப்படி தப்பு, அதனால போட்டிருக்கீங்க. சரி. ஆமாங்க சார். இப்பதான் இன்னும் அது கோர்ட்ல இன்னும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். அங்க வந்துட்டு எனக்கு கல்யாணமே ஆகல, இவங்க போய் சொல்றாங்க அப்படி இப்படின்னு ஒரு. அதுக்கு ஏதாவது போட்டோஸ் அவங்க சேர்ந்து வாழ்ந்ததுக்கான ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆதாரம் ஏதாவது கிடைக்கலையா? எல்லாமே கொடுத்தேங்க சார். சரிங்க, ரைட். கொடுத்தேன். அவங்க 2 பேரும் ஒண்ணா ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாமே கொடுத்தேங்க சார். சரி. ஆனா அவங்க எல்லாமே வந்து நான் பண்ணல, இது இவங்க ஃபேக்கா ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். சரி. இப்போ இந்த வழக்குக்குள்ள அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்னோட கணவருக்கும். இப்ப 2வது திருமணமான அந்த கண்டிப்பா கொடுக்க முடியுமா? இந்த நீங்க என்ன பண்ணணும்னா போலீஸ் ஸ்டேஷனோட இப்ப நீதிமன்றத்துல வழக்கு நடக்கா? இப்பதான் சார் போட்டிருக்கோம். இன்னும் நம்பர் ஆகலைங்க சார். நம்பர் ஆயிட்டு அந்த வழக்குல நீங்க வழக்கறிஞர்கிட்ட சொல்லி அவங்க 2 பேருமே வந்து இது மாதிரி டைவர்ஸ் ஆகாம இத வந்து இன்னொரு மேரேஜ் வந்து சட்டமுறையா பண்ணிருக்காருங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்க சார். அந்த ப்ரூவ் பண்றதுக்கு என்ன ஆதாரம் வேணும்னு உங்க வக்கீல் சொல்வாரு. ஏதாவது ஒரு திருமணம் நடந்ததுக்கான ஒரு அத்தாட்சி வந்து கேட்பாங்க. இப்போ அது சாட்சிகள் மட்டுமே போதுமா இல்ல சாட்சிகளை வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. வந்து சாட்சிகளை சொல்லி கூண்டுல ஏத்தி இது மாதிரி சட்டமுறைனா திருமணம் செஞ்சு பிறந்த குழந்தை தான் அது அப்படிங்கறதையும் சொல்லுங்க. திருமணம் 2வது திருமணம் செஞ்சதுக்கு ஒரு அத்தாட்சி கண்டிப்பா வேணும். அது வந்து அந்த வழக்குல குழந்தை இருக்குங்க சார். அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோ, அந்த குழந்தையோட எடுத்துக்கிட்ட போட்டோ, ஸ்கூல்ல படிக்கிற சர்டிபிகேட் அதெல்லாமே சரிதாமா. திருமணம் செஞ்சது 2வதா திருமணம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அந்த போட்டோ ஏதாவது ஒண்ணு வேணும். அது ஆமா, அதை நீங்க உங்க வழக்கறிஞர்கிட்ட சொல்லுங்க. கிடைத்த ஆவணங்களை வச்சு நீங்க வந்து கிராஸ் எக்ஸாம் அதெல்லாம் அவரை கொண்டு வந்து நிறுத்தி அதை நீங்க நிரூபிச்சீங்கன்னா அவருக்கு வந்து சிறை தண்டனை உண்டு. சரிங்க சார். இப்போ எங்க மாமியார் பண்ணி வச்ச எங்க மாமியாருக்கு அவங்களையும் சேர்த்துருங்க கம்ப்ளைண்ட்ல. இவங்க தான் வந்து சட்டமுறைனா வந்து என்னை வந்து சித்திரவதை கொடுமைப்படுத்தி இதெல்லாம் வந்து இது எனக்கு ஒரு மென்டல் டார்ச்சரு, இதுக்கு இவங்க எல்லாம் உடந்தை, இந்த பைகமிக்கு இவங்க எல்லாம் உடந்தை அப்படின்னு அவங்களையும் சேருங்க. சரிங்க சார். இப்போ ஆல்ரெடி உண்மையா அவங்களையும் சேர்ந்து தானே செஞ்சிருக்காங்க. ஆமாங்க சார். அப்போ அவங்களையும் சேருங்க. இப்போ இன்னும் ஒரே ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. இப்போ அதுல வந்து எங்க மாமியார் வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க சார் என் கணவருக்கும் அந்த 2வது வளர்ற பொண்ணுக்கும். சரி. அந்த வீடு வந்து எங்க மாமியார் பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்க சார். ஓஹோ. அந்த வீட்ல தான் இவங்க 2 பேரும் வாழ்றாங்க அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி இருக்குங்க சார். சரிங்க.
இப்போ அதனால அவர் என்ன வேலை பார்க்கறமா அவங்க அந்த கணவர்? கணவர் வந்து என்ன வேலை பார்க்க இப்போ பிரைவேட்டா ஏதோ ஒரு கம்பெனில வேலை பாக்குறாங்க சார். மாமியார் மட்டும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க சார். உங்களுக்கு குழந்தை இருக்கா? எனக்கு பையன் இருக்கான் சார், 8 வயசு ஆக போகுதுங்க சார். சரி, நீங்க மெயின்டெனன்ஸும் கேட்கலாம். அவருக்கு அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கு வாங்க வச்சுட்டாங்க சார். என்னங்க மெயின்டெனன்ஸ் போட்ட கேஸ வந்து நான் என் மகனோட உன்னை சேர்த்து வைக்கிறேன், நீ வாபஸ் வாங்கிருன்ட்டு என்ன வாபஸ் வாங்க வச்சுட்டு அந்த பொண்ணு கூட அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க திரும்பவும் அந்த கேஸை உயிர் கொடுக்கலாம். ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு பழையபடி மெயின்டெனன்ஸ் வந்து எனக்கு தரல, நான் சொன்ன மாதிரி பராமரிக்கலன்னு சொல்லி மனு போடலாம். அவங்க வக்கீல்கிட்ட சொல்லுங்க. அதுல நிறைய திரும்பவும் வந்து பண்ணலாம். அப்படிலாம் வந்து இந்த மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் அந்த பையனை பாதுகாக்கிறதுக்கு அவருக்கு ரைட் இருக்கு. உங்களுக்கு என்ன ரைட் இருக்கோ அதே மாதிரி அவருக்கு இருக்கு. அவருக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கு, உங்களையும் மெயின்டைன் பண்ணக்கூடிய பொறுப்புணர்ச்சி இருக்கு. அதனால அது வழக்குல இடமும் இருக்கு. நீங்க இப்ப விதிகளும் சொல்லுகிறது, நீங்க உறுதியா மெயின்டெனன்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்க சார். இப்போ இது வந்து என்னன்னா, இப்போ கேஸ் இப்பதான் சார் ஃபைல் பண்றது, மேக்ஸிமம் எவ்வளவு நாள் சார் போகும் அந்த கேஸ்? அத வந்து கேஸ் வந்து நீங்க என்ன கிரிமினல் கேஸ் தானே இப்ப கேக்குறீங்க? ஆமாங்க சார். அந்த கிரிமினல் கேஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நடக்குதா, எங்க நடக்குது? எந்த கோர்ட்டுக்கு போறீங்க? மேஜிஸ்ட்ரேட்ல தான் நடக்கணும் அது. மேஜிஸ்ட்ரேட். ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரி, அங்க நீங்க ஒழுங்கா நீங்க வாய்தாக்கு அட்டெண்ட் பண்ணுங்க. உங்க வக்கீல்கிட்ட சொல்லி வழக்க துரிதப்படுத்த சொல்லுங்க. தேவையில்லாம வாய்தா வந்து அதர் சைடு வந்து கேட்க விடாம பாத்துக்கோங்க. ஆனா அவரு வரவே மாட்டேங்கிறாருங்க சார். டிவிசி கேஸ் போட்டிருக்கோம், அதுக்கும் வரவே மாட்டேங்கிறாரு. இல்ல, எவிடன்ஸ் வந்து எடுக்கும்போது கண்டிப்பா கோர்ட்டுக்கு வந்தா அவருக்கு சம்மன் போகும். அவர் வரலைன்னா வாரண்ட் ஆகும். அதனால நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்க வக்கீல்கிட்ட கொஞ்சம் சொல்லி வழக்க துரிதப்படுத்தி நடத்த சொல்லுங்க. ரொம்ப நாள் இழுத்துச்சுன்னா ஹைகோர்ட்ல போட்டு டைரக்ஷன் வாங்க முடியும். விரைவாக அந்த வழக்கை நடத்தணும்னு சொல்லி நீங்க உத்தரவு வாங்கலாம். அதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு, சட்டத்துல இடம் இருக்கு. ஓகேங்க சார். இப்போ கேஸும் போயிட்டு இருக்குங்க சார், அந்த கேஸ் இன்னொரு கோர்ட்ல. இப்போ அந்த கேஸ் வந்து டிலே இப்படியே நீங்க சப்சிக்வெண்டா மெயின்டெனன்ஸ் கேஸும் போட்டுருங்க. பராமரிக்காம என்னுடைய கணவன் வந்து தப்பிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி போடலாம். அது டைவர்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கும்போதே மெயின்டெனன்ஸும் போடலாம். ஓகே சார். சார், இப்போ வந்துட்டு இன்கம் ஸ்டெபிலிட்டியை மட்டும் வச்சுட்டு ஒரு சிங்கிள் பேரண்ட் வந்து அடாப்ட் பண்ண முடியுமா? லைக் ஒரு குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்கம்மை பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு செக் பண்ணுவாங்களா சார்? இல்லை, இன்கமும் ஒரு காரணம். இப்போ அவங்களுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது. ஒரு குழந்தை வந்து இன்றைக்கி, இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிறைய குழந்தைகளை அடாப்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து சட்டங்கள் வந்து நேஷனலைஸ்டாக கொண்டு வரதுக்கு முன்னாடி இப்போ தத்தெடுப்பாங்க. ஒரு குழந்தைய தத்தெடுத்த பிறகு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கே ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ ஒரே பிரச்சனை நடக்கும், லீகலைஸ்டாக இருக்காது. அவங்க பங்காளிங்களே என்ன பண்ணுவானுங்க, இவங்க வந்து இந்து உரிமை சட்டத்தின் பிரகாரம் வந்து வாரிசு கிடையாது, இந்த சொத்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபைட் பண்ணாங்க, லீகல் ஃபைட்டாக. சில பேர் வந்து அதை பதிவு பண்ணாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வாரிசுகளை. அப்போ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ஒரு பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் தான் இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வழிமுறைகள்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ என்னென்னா, இந்த கேரான்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொண்டு வராங்க. சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொண்டு வந்து அந்த இணையதளத்தில் நம்ம பதிவு பண்ணோம். அப்போ பதிவு பண்ண சொல்ல நீங்கள் சிங்கிளாக இருந்தால் என்னென்ன உங்களுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் என்ன வருமானம் சம்பாதிக்கிறீங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி, இதெல்லாம் நீங்கள் வந்து சுற்றுச்சூழல் எப்படி, எதனாவது உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா, உங்களுக்கு வேறு எதனா இது இருக்கா, அப்படி உங்களுக்கு நோய்கள் எதனா இருக்கா இல்லையா. பட் இந்த கண்டிஷன்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த கண்டிஷன்லாம் நீங்கள் இந்த அப்ளை பண்ண சொல்ல அவங்க 3 மாதங்கள் வந்து உங்களை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆய்வு பண்ணுறாங்க. அதன் பிறகு தான் வந்து ஓகே பண்ணுறாங்க. இதை வந்து யார் முன்னாடி பதிவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். அரசு அங்கீகரிக்கப்பட்ட குழந்தை பாதுகாப்பு இருக்குல்ல, அதில் வந்து அதன் பிறகு வந்து நம்ம குழந்தைய போய் பார்க்கலாம், கொள்ளலாம், தத்தெடுக்கலாம். அப்படி வந்து அந்த குழந்தைய பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு வந்து அதற்கு பிறகு வந்து நீதிமன்றத்தில் இது வந்து வரும் அந்த கேஸ். குடும்ப நல நீதிமன்றத்திலே இல்லை வந்து சப்கோர்ட்லேயே இல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து அதை வந்து 2 பேரையும் இவங்க ஆதார் கார்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே என்னென்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டராகவே இவங்க தான் தத்தெடுக்கிறாங்க, ஒரு ஆர்டராகவே போடுறாங்க. இந்த ஆர்டரை வந்து 2 ஆண்டுகள் கண்காணிக்கிறாங்க அந்த குழு, எப்படி வளர்க்குறாங்க கொண்டுறாங்க. அப்படி சப்போஸ் இவங்களால் அந்த வளர்க்க முடியல, அதை ரத்தம் பண்ண முடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு உண்டு. இந்த வழிமுறைகள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். பேர் அருண், வேளச்சேரியிலிருந்து கால் பண்ணுறோம் சார்.
ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க நேரடியா அட்வொகேட் கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். சார் இந்த கொஸ்டின் என்ன, இப்போ லிவிங் டுகெதர் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படி வியூ பண்றாங்க, அதுல இப்போ நார்மல் மேரேஜுக்கும் லிவிங் டுகெதருக்கும் டிஃபரெண்ட், கேர்ள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா அதுல? ஏன்னா அதோட கிளியாரிட்டியா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். வாட் இஸ் லிவிங் டுகெதர், சுப்ரீமோட வியூ என்ன, கேர்ள் ஏமாற வாய்ப்பு இருக்கா, பசங்க ஏமாத்த முடியுமா, இதுதான் சார் கேள்வி. இல்ல லிவிங் டுகெதர் வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய சொல்யூஷன் சார் நான் லைன்ல கேட்கிறேன் சார். தேங்க்யூ. டிவில கேட்கிறேன் சார். தேங்க்யூ. ஹலோ சார், அவங்க டிவில பாத்துக்கறாங்களா சார்? நீங்க சரி சார், இப்போ நீங்கள் கேட்குறது வந்து லிவிங் டுகெதர் வந்து மேரேஜ் ஆகாமல் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியுமா, அதுக்கு வந்து என்ன சட்டப்படியாக வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவர் நேயர் கேட்குறீங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு தீர்ப்பு வந்து முன்னாடி அடல்ட்ரி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து குற்றமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது இல்லைன்னு ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் வந்து லிவிங் டுகெதரில் வந்து எந்த விதமான ஒரு இதையும் வந்து கண்டிஷனும் எதுவுமே இது வரைக்கும் எதுவுமே சட்டப்படி வந்து உச்சநீதிமன்றம் எதுவுமே சொல்லலை. அதை எதையும் வந்து தடை செய்யப்படவோ இது பண்ணவோ இல்லை. ஆனால் அதே சமயம் சில வழக்குகளில் பெண்கள் ஏமாற்றப்பட்டு இப்போ கர்ப்பமாயிருந்தாங்க, அவங்க வந்து அதை வந்து இதனால் இவரால் தான் நான் இப்படி ஆனேன்னு சொல்லி திரும்ப அது ஒரு கிரிமினல் கேஸ் ஆகுது. அவனை வந்து என்ன பண்ணுறாங்க, மேரேஜ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அதை ரேப் கேஸாக மாற்றுறாங்க. அந்த ரேப் கேஸில் வந்து இடையில ஒரு தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா, அதாவது 2 பேரும் ஒத்து அவங்க வந்து என்ன இசைவோட அந்த இது நடந்திருந்ததுன்னா அதை வந்து ரேப்பில் கொண்டு வர முடியாதுங்கிறதும் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கத்தில் வலுக்கட்டாயமாக நீ பண்ணியிருக்க, நீ ரேப் தான் பண்ணியிருக்கன்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. ஆகையினால லிவிங் டுகெதரை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அவங்க 2 பேருடைய அந்த இசைவு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மன ஒத்திசைவை பொறுத்து தான் அது எப்படி எந்த வழக்காக மாறும்னு சொல்ல முடியும். ஓகே சார், போன காலர் வந்துட்டு லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனாங்கல்ல, ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுமக்கள் கிட்டேருந்து வரும்பொழுது? இது என்னென்னா, இன்றைக்கி வந்து அவருக்கெல்லாம் ஏற்படுற ஒரு ஐயமாக தான் பார்க்குறேன். இது தப்பு இல்லைன்னு சொல்லி சட்டம் சொல்லிச்சு. இதற்கு முன்னாடி வந்து அடல்ட்ரின்னு ஒரு செக்ஷன் வந்துச்சு, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சங்கரன் சார் சொன்னாப்புல அது என்னென்னா, இன்றைக்கி வந்து நம்ம சட்டங்கள் எல்லாமே ஒழுக்கம் சார்ந்தப்பட்டது, சுயமரியாதை. இப்போது என்னென்னா, இன்றைக்கி வந்து அடல்ட்ரி நீங்கள் ஒரு சமூகத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்கிறாங்கன்னு வச்சுங்க, வாழகின்ற சமயத்தில் வந்து அது வந்து ஒழுக்கமற்றதான் இருக்கும். ஆனால் பட் சட்ட ரீதியான நடவடிக்கை இல்லைனா கூட அது வந்து ஒழுக்கமாக கருதப்படாது. சப்போஸ் வந்து ஒரு பெண் வந்து எந்த சூழ்நிலை வேணால் அவர் மேலே புகார் கொடுக்கலாம். ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு, பண்ணிட்டாருன்னா நீங்கள் கணவன் மனைவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பிக்க முடியாது. அது கிரிமினல் கன்வென்ட்டாக கன்வே ஆகும். சப்போஸ் நீங்கள் அவங்கள ஏமாத்துறீங்கன்னா திருட்டு கேஸாக கன்வே ஆகும். இப்போ சில பேர் என்ன பணத்தை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி புகாராக கொடுப்பாங்க. அப்படி அதனுடைய பரிணாமங்கள் எடுத்து பல மாற்றங்களாக வழக்கு தொடரப்படும். அதன் பிறகு வந்து சப்போஸ் ஒரு லிவிங் டுகெதரில் ஏறக்குறைய ஒரு 6 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. கேரளா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், அதற்கான மனைவிக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது சர்க்கம்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. சூழ்நிலை பொறுத்து தான் சட்டங்கள் வந்து செயல்படும். இப்போ ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து ஒரே மாதிரி தான் தீர்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ சப்போஸ் ஒரு அடல்ட்ரியில் தான் இருக்காங்க, லிவிங் டுகெதராக இருக்காங்க, அந்த பட்சத்தில் கணவனோ மனைவியோ ஈஸியாக கேஸை ஃபைல் பண்ணி டைவர்ஸுக்கான ஒரு எவிடன்ஸாக கொண்டு வரலாம். ஓகே, நம்ம டைவர்ஸ் போகிறதுக்காக இப்படி இந்த சூழ்நிலை இருக்குது. அப்போது இந்த பரிணாம மாற்றங்கள் எல்லாமே வந்து என்னென்னா, நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் நம்ம கட்டுப்பாடோட வாழணும். மனிதனா பிறந்த இந்திய கலாச்சாரம் பொறுத்தவரை கட்டுப்பாடாக வாழ்றது நமக்கு நல்லது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில இருந்து பேசுறேன். உங்க பெயர் சார்? கணேசன். சார், உங்களுடைய சந்தேகம்? அதான் இருதாரமான வந்து கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதே சமயம் அடல்ட்ரி வந்து தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, அதை கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார், அந்த கன்ஃபியூஷனுக்கான விடை வேணும்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா ஆமா. ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் கணேசன் சார்,
சொல்லுங்க சார். இருமண குற்றத்துக்கும் அந்த அடல்ட்ரிக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் கேட்குறீங்க, அப்படி தானே? ஆமாம். அதாவது இருமணம்ங்கிறது, இருமண குற்றம் வந்து ஏன் வந்து குற்றமாக்கப்படுதுன்னா, ஒரு தம்பதியினர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, திருமணம் ஆயிருச்சு, அந்த திருமணம் நல்லா போய்கிட்டு இருக்கு, வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இல்லை, அந்த கணவன் வந்து வேற ஒரு பெண்ணோட அவருக்கு ஒரு சிநேகிதம் ஏற்பட்டுருச்சு, இது இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்று அந்த பெண்ணோட வாழணும், இல்லைன்னா கல்யாணம் பண்ண பெண்ணோட வாழணும். புரியுதுங்களா? கல்யாணம் பண்ண பெண்ணு தான் உண்மையாக சட்டப்படி வாழக்கூடியது. அதில் பிரச்சனை, பிடிக்கலை இல்லை கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு பிரச்சனை, அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும், முறையாக சட்டப்படி டைவர்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பெண்ணை விரும்புதியோ நீ வந்து தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பீல் போகிறாங்களா எல்லாம் பார்த்துட்டு, சட்ட நடைமுறைகளெல்லாம் பார்த்துட்டு, சட்டப்படி வந்து திருமணம் செஞ்சு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு திருமணம், வேலையிட்டு திருமணம்னா அதுக்கு சில சட்ட நடைமுறைலாம் இருக்குது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதை அவமதிக்கிற மாதிரி, சட்டத்தை அவமதிக்கிற மாதிரி, சட்ட திருமணத்தை அவமதிக்கிற மாதிரி, அந்த சப்தபதின்னு சொல்லக்கூடிய 7 அடிகளை சுற்றி வந்து பெரியவர்களை வச்சு நீ அழைப்புதல் கொடுத்து கல்யாணம் பண்ணி உடனே விட்டுட்டு நான் இன்னொரு பெண்ணோட வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் சட்டம் வந்து அது இருமண குற்றம், உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவேன்னு சொல்லுது. புரியுதுங்களா? அதுதான் இருமண குற்றம்ங்கிறது தப்பு. அப்படி எல்லாரும் வந்து பண்ணிட்டா என்ன ஆகும்? இருக்கும்போதே இன்னொரு கல்யாணம் இருக்கும்போதே முறையாக டைவர்ஸ் வாங்காமல், ஆர்டர் வாங்காமல், எதுவுமே பண்ணாமல் இன்னொரு கல்யாணத்தை போய் பண்ணணும். அப்போ எல்லாரும் பண்ணிட்டா அதுக்கு என்ன மரியாதை இருக்குது? அந்த திருமணத்துக்கு என்ன, தமிழர் பாரம்பரிய திருமணத்திற்கு என்ன மரியாதை இருக்குது? அதனால் சட்டம் தடை செய்யுது. இது இங்கே இல்லை, ஹோல் இந்தியா முழுக்க அது இருக்குது. அதே சமயம் நீங்கள் சொல்லக்கூடிய அடல்ட்ரி இருக்குது பாருங்கள், அது முதல்ல வந்து குற்றமாக இருந்தது, ஆண்கள் தண்டிக்கப்பட்டாங்க, 5 ஆண்டுகள் சிறை இருந்தது, அது ஒழுக்கக்கேடான குற்றம் தான், அது இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் உச்சநீதிமன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடல்ட்ரியில் அது வந்து ஒரு வகையில் வந்து கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி ஒரு வழக்கில், அரசியலமைப்பு சட்டத்தில் ஒருத்தருக்கு சுதந்திர உரிமைன்னு ஒன்று இருக்குது. அந்த சுதந்திர உரிமையில் நம்ம ஏன் போய் தலையிடுவானே? இப்போ வந்து திருமணம் பண்ணியாச்சு, அதே சமயத்தில் ஒரு கணவன் வந்து ஒழுக்கக்கேடாக போகக்கூடாது, அது டிவோர்ஸுக்கு வந்து நீங்கள் விவாகரத்து பண்ணுறதுக்கு அது ஒரு கிரவுண்டு, குற்றமாக பார்க்கப்படலை, அவ்வளோதான். ஆனால் இருமண குற்றம் அப்படி இல்லை. ஒரு திருமணத்தை வந்து சட்டப்படி வந்து எதுவுமே செய்யாமல் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட முடியாது. அது எல்லாரும் அதே மாதிரி தடி எடுத்தோம்னா தண்டல்கார மாதிரி ஆயிடுவான். ஆனால் அடல்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஒழுக்கக்கேடு தான், அது விவாகரத்து பெறக்கூடிய காரணம் தான். அது கண்டிப்பாக அந்த காரணத்தை அதை நிரூபித்தா விவாகரத்து கண்டிப்பாக நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும். ஆனால் குற்றமாக பட வேண்டாம், தண்டிக்க வேண்டாம். ஏன்னா ஆண்கள் தான் தண்டிக்கப்பட்டு இருந்தாங்க, அது 5 வருஷம் ஜெயில் தண்டனை. உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் அது பெண்கள் அவங்க கன்சென்ட்டோட தானே இது பண்ணுறாங்க, அந்த பர்சனல் லிபர்ட்டியில் நம்ம ஏன் தலையிடுவானே சுதந்திர உரிமையில் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. குற்றமாக படவில்லை, அதை எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். சிங்கிள் பேரண்ட் அடாப்ஷன் அப்படின்னும் பொழுது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க சார்? இப்போ சிங்கிள் பேரண்ட் அடாப்ஷனில் என்னென்னா, இன்றைக்கி வந்து முதல்ல வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த ஒரு 25 ஏஜ்னு வச்சுங்க. இப்போ 25 ஏஜில் வந்து சப்போஸ் கல்யாணம் பண்ணுற சில பேர் கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். இப்போ வந்து 25 அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிலோ ஒரு 4 இயர்ஸ் குழந்தைய இது பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அதன் பிறகு அவங்க மனசு மாறலாம், வேறு மேரேஜ் பண்ணலாம். இப்போது சப்போஸ் வந்து அபோவ் 45 அவங்களுக்கு ஒரு ஏஜ் லிமிட் வைக்கிறாங்களே, இந்த லிமிட்டெல்லாம் வர சொல்ல சிலதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ரைஸ் ஆக சொல்லும். அவங்க அந்த வெல்ஃபேர் அணுகி தீர்வு காணலாம். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சடன்லி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான். இது வந்து இது ஏன் ரெகக்னைசேஷன் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு குழந்தைய வளர்க்கலாம், அவங்களுக்கும் சுதந்திரம் உண்டு, உரிமை உண்டுக்காக தான் இது பண்ணுறாங்க. ஆனால் அதை மிஸ்யூஸ் பண்ண சொல்ல அது வந்து மறுக்கப்படும். ஓகே சார். சார், இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது அடாப்ட் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க மறுமணம் பண்ணக்கூடாதா சார்? கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு ஆப்ஷனாக வைப்பாங்க, அதை பண்ணக்கூடாதுன்றது தான் ஆப்ஷன் வைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ இதெல்லாம் காரணம்லாம் சொல்கிறேன்ல, இந்த காரணங்கள்லாம் சொல்ல இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு இன்னொரு குழந்தை பிறக்குதுன்னா அப்போ அது யாரை பாப்பா? பட் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஃபில்ஃபில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அடாப்ஷனை பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது. ஓகே
சார் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா சார்? ஸோ எத்தனை நாள் பண்ணலாம், அதாவது 2 இயர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சார் சொன்னாங்க. அப்போ 2 இயர்ஸ் கழிச்சு வந்துட்டு எந்த ஒரு விஷயம், அதாவது எதுவும் கேட்க மாட்டாங்களா? அதுக்கான தீர்வு எதுவுமே கிடைக்காதா சார்? ஏதாச்சும் கொடுமை பண்ணாலும் ஏதாவது சொல்ல முடியாதா? கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள். அதாவது இன்ஸ்பெக்ஷன் ஆய்வுங்கிறது வந்து முதல்ல இதனுடைய அடாப்ஷன் இதே வந்து குழந்தையுடைய நலனுக்காக தான். இப்போ அந்த நலனுக்கு ஊறு விளைவிப்பது போல் ஏதாவது ஒரு பிரச்சனை இடையில நடந்தால் அந்த குழந்தை வந்து சித்திரவதையோ கொடுமைப்படுத்தப்பட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஒரு புகார் மனு அளிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் வந்து திரும்ப ஆய்வு செய்ய முடியும். திரும்பவும் என்ன பண்ண முடியும்? ஆய்வு செய்து அதை நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால் அவங்க எப்போ வேணாலும் வரலாம். 2 ஆண்டுகள்ங்கிறது ஒரு காலம் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னு தான். ஆனால் அதை வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கையோ 3 மாதத்துக்கு ஒருக்கையோ அவங்க புகார் அளிக்கப்பட்டு அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு ஏதாவது தகவல் வந்ததுன்னா கண்டிப்பாக ஆய்வு செய்து அதை வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். மக்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே 2 பேருமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. சக்கரன் சாருக்கும் கங்காதரன் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். மனமார்ந்த நன்றிகள். சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தொலைபேசி மூலியமாக அழுகலாம். இல்லை அப்படின்னா 9944010692 என்ற வாட்ஸ்அப் எண் மூலியமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேட்டறியலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.